பரலோகத்தையும் பூலோகத்தையும் சமுத்திரங்களையும் சமுத்திரங்களிலே இருக்கிறவைகள், காணக்கூடியவைகள் காணக்கூடாதவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஒரே மெய்யான தேவன் நமக்கு உண்டு. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன். அவரை நாம் பின்பற்றுவது, அவருக்கு பிரியமாய் பிள்ளைகளாய் ஊழியம் செய்வது, ஊழியக்காரர்களாய் இருப்பது நம்முடைய பாக்கியம். அல்லேலூயா. ஒரு சின்ன சிறிய ஜெபத்தை செய்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இருதயத்தை தேவனுக்கு நேராக நோக்கி பார்க்க நாம் ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவ நாமத்துல நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, பூரணமான ஞானம் அறிவு எல்லாம் உம்மிடத்திலிருந்து வருகிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த வேதத்தினுடைய ஆழங்கள், அகலங்கள், ஆண்டவரே, உயரங்கள், ரகசியங்கள், வருங்கால காரியங்கள், நிகழ்கால காரியங்கள், ஆண்டவரே, உண்மை குறித்து அறிகிற அறிவுல இன்னும் அதிகமாய் ஆழமாய் ஆண்டவரே போக விரும்புகிறோம். நான் ஒன்றே ஒன்று கர்த்தரிடத்துல கேட்டேன். அது தேவனுடைய ஆலயத்துல அமர்ந்து ஆண்டவரே ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்கிற அந்த தாகம் தாவீது ராஜாக்குள்ள நீங்க வைத்தது போல எங்களுக்குள்ள வைங்க. ஆண்டவரே, அடியேனை என்னை மறைத்து நீங்க பேசுங்க, நீங்க வெளிப்படுங்க சுவாமி. என்னுடைய மாம்சமோ சுயமோ வெளிப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் மறைத்து வெளிப்பட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு ஒரு விசை இந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் ரெவரண்ட் பாஸ்டர் காளியப்பன் ஐயாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஸ்தோத்திரங்கள், நன்றி. என்னை குறித்து நான் பிறகு நிச்சயமாய் பேசுறேன். இன்றைக்கு நாம் பாடத்திற்குள்ள கடந்து போகலாம். பெரிய பெரிய போதகர்களுக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு அடியனுக்கு ஒன்னும் இருக்கா, ஞானம் இருக்கான்றது தெரியல. ஆனாலும் என்னை பொறுத்து கொள்ள வேண்டுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். பவுலை போல கொஞ்சம் அதிக பிரசங்கி, கொஞ்சம் வாய் அதிகம்தான். தேவனை குறித்து தான் நான் பேச போறேன். சோ நீங்க நிச்சயமாய் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். பொறுமையாக நீங்க நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம், என்ன படிக்க போறோம் என்று கேட்டீங்கன்னா, அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை குறித்து நாம் சற்று நேரம் தியானிக்க போறோம். ஒரு கம்பேரிசன் ஸ்டடி பண்ண போறோம். தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை அபிஷேகத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்று பார்க்க போறோம். அபிஷேகம் என்றால் என்ன, அபிஷேகம் ஒரு மனுஷனுக்கு எதற்கு, என்ன அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்கிற பல காரியங்களை நாம் அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம். இது ஒரு தொடராக, ஒரு சீரீஸாக நாம் கொண்டு போக போறோம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற நோட்ஸ் எல்லாவற்றையும் நான் கவர் பண்ண முடியுமா என்று எனக்கு தெரியல. கர்த்தருடைய கிருபையினால ஆவியானவர் எப்படி லீட் பண்ணி கொண்டு போறாரோ, எவ்வளவு நேரம் பேச வைக்கிறாரோ, ஐயா 45 நிமிடம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நான் முடிக்க நான் எத்தனைக்கிறேன், நான் பிரயாசப்படுறேன். ஓகே. ஆகவே அபிஷேகம், அநேக தேவதாசர்கள் இருக்கிறீங்க, தேவ ஊழியக்காரர்கள் இருக்கிறீங்க. என்னோடு கொஞ்சம் ஒத்துழைத்து என்னோடு பேசும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவாய் ஒருவர் பரிசுத்த வேதாகமத்தை கையில வைத்துக் கொள்ளுங்க. நான் சொல்லுகிற வசனங்களை தயவாய் எடுத்து வாசிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அபிஷேகம் என்றால் என்ன என்று யாராவது ஒருவர் தயவாய் உங்களுடைய வீடியோ இது மைக் ஆன் பண்ணி ஒரு 2 வார்த்தை சொல்லும்படி அன்போடு நான் உங்களை அழைக்கிறேன். யாராவது சொல்ல முடியுங்களா? அபிஷேகம் என்கிற வார்த்தைக்கான டெஃபினிஷன். சொல்லுங்க ஐயா. என்ன இந்த டெஃபினிஷன் ஏதா இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க.
பாஸ்டர் பரிசுத்தாவியானவர் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஓகே, ஜென்ரலா சொல்லலாம், ஜென்ரலா பேசுவோம். தாவீத சாமுவேல் தைலத்தை ஊத்தி அபிஷேகம் பண்ணது ராஜாவாக்குறதுக்கா. இன்னைக்கு நம்ம ஊழியத்துக்கு ஊழியம் செய்யறதே தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அபிஷேகத்தினால பஸ். ஓகே, ஒரு பிரத்யோகமான ஒரு வேலைக்கு அல்லது ஒரு காரியத்துக்கு அந்த நபரை பிரித்தெடுத்து அந்த 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 வேலையை செய்யறதுக்கு பிரத்யோகமாக எண்ணெய் ஊற்றி அபிஷேகிக்கிறது தான் அபிஷேகம் என்று சொல்றோம். சரியாக சொன்னீங்க ஐயா, சரியாக சொன்னீங்க ஐயா. சரிங்க ஐயா. பொதுவாக அபிஷேகம் என்று சொன்னால், நன்றி பாஸ்டர்ஸ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அபிஷேகம் எனப்படுவது என்ன என்று சொன்னா, நம்ம பிப்ளிக்கலா பார்க்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரை நீங்க கோட் பண்ணீங்க, ஓகே, பிப்ளிக்கலா நீங்க பாத்தீங்க. நான் ஜென்ரலா அபிஷேகம் என்றால் என்ன என்று சொன்னால், தெய்வீக வழிபாடு, ஆன்மீக சடங்குகள் அல்லது புனிதப்படுத்தும் நிகழ்வுகளின் போது விக்கிரகங்கள், அதாவது அந்த கடவுளுடைய திருவுருவ சிலைகள் மீது அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் மீது புனித நீரையோ நறுமண தைலத்தையோ பால் மற்றும் பிற பொருட்களை ஊற்றியோ அல்லது தடவியோ மரியாதை செலுத்தும் முறை என்பதுதான் அபிஷேகம். இதுதான் அபிஷேகம் என்பதற்கான டெஃபினிஷன், வரையறை. பொதுவாக நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தினுடைய டெஃபினிஷன் என்ன என்று கேட்டீங்க அப்படின்னா, மதிப்பிற்குரிய ஐயா பிலிப் ஐயா நினைக்கிறேன், அவர் சொன்னது போல, இறை பணிக்காக அதனுடைய கருப்பொருள், அபிஷேகத்தினுடைய கருப்பொருள் என்ன என்று கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டின்படி இறை பணிக்காக அர்ப்பணிக்கப்படும் நபர்கள் அவர்களுடைய தலையில பரிசுத்த தைலத்தை பூசுதல் அல்லது பரிசுத்த தைலத்தை ஊற்றுதல் தான் அபிஷேகம் எனப்படுகிறது. இந்த பொருள், இந்த காரியம் பரிசுத்த வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்க முடியும். ஆரோன் தொடங்கி நம்முடைய தாவீது ராஜா வரைக்கும் அந்த தைலத்தை பிரத்யேகமாக, அந்த அபிஷேக தைலம் என்று சொல்லக்கூடிய அந்த தைலத்தை தேவன் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்து, அதற்கெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்குது. நீங்க யாத்ராகமும் லேவியராகமும் எண்ணாகமம் வரைக்கும் அந்த புஸ்தகங்களை எல்லாம் வாசிக்கும் போது அந்த அபிஷேக தைலம் என்கிற வார்த்தைகள் நிறைய இடத்துல நாம் வாசிக்க முடியும். ஆக இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய அர்த்தம். பழைய ஏற்பாட்டுல இறை பணிக்காக அர்ப்பணிக்கப்படும் நபர்கள் மீது பூசுவது அல்லது ஊற்றி செய்யக்கூடிய ஒரு சடங்கு தான் அபிஷேகம் எனப்படுகிறது. புதிய ஏற்பாட்டுல நாம் பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டுல இன்னைக்கு நாம் பிஷப்ஸா இருக்கிறோம், பாஸ்டர்ஸா இருக்கிறோம், சபையை நடத்துறோம். இன்னைக்கு நாம் விசுவாசிகளையோ தேவனால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு நபரையோ சாமுவேலை போல தைல குப்பி எடுத்து நாம் தலையில் ஊற்றி அபிஷேகம் செய்து தேவனுக்காக நம்ம டெடிகேட் பண்றோமா? இல்லை. ஏன் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டின்படி பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என்பது ஒருவரை நிரப்பும் போது அவர் தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இது புதிய ஏற்பாட்டினுடைய காரியமா இருக்கிறது. ஆகவே இதுவே அபிஷேகம் என்பதற்கான வரையறையும் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அபிஷேகத்தினுடைய முறைமைகளாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவதாசர்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இன்னைக்கு 4 நபர்களை குறித்து நாம் படிக்க போறோம். முடிந்த வரைக்கும் நான் சீக்கிரமாய் முடிக்க பார்க்கிறேன். முதலாவது, நிறைய பேர் இருக்கிறாங்க, முக்கியமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கிங் டேவிட், தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில தான் இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும், நான் இங்க நிறுத்துவேன், எந்த பாயிண்ட்ல பேசுவேன் உங்களுக்கு தெரியும். நிறைய போதகர்கள் இருக்கீங்க, கெஸ் பண்ணியிருப்பீங்க.
நிச்சயமா நீங்க கெஸ் பண்ற காரியங்களும் வரும். ஆனா நீங்க கெஸ் பண்ணாத ஒரு சில காரியங்களும் வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக நாம் 4 நபர் என்று சொன்னேன். தாவீது ராஜா, 2வது சவுல் ராஜா, 3வது சிம்சோன், 4வது கேரு சாத்தான். இந்த 4 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பரிசுத்த வேதாகமத்துல. சாத்தானும் சிருஷ்டிக்கப்பட்டவன், அவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று எசேக்கியேல்ல நாம் வாசிப்போம், எடுத்து வாசிப்போம். முதலாவதாக நான் சிம்சோனிடமிருந்து வரலான்னு முதல்ல நான் தீர்மானம் பண்ணியிருந்தேன். ஆனா இப்போ கொஞ்ச நேரத்துல ஆவியானவர் உணர்த்தினாரு, இல்ல நீ தாவீதுல இருந்து ஆரம்பின்னு சொன்னாரு. சரி, பரிசுத்த ஆவியானுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆக அதன்படி நாம் தாவீது வழியிலிருந்து நாம் தொடங்குவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவாய் போதகர்கள் யாராவது ஒருவர் எடுத்து வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இருக்கீங்களா பாஸ்டர்ஸ்? வாசிக்க முடியுமா? பாஸ்டர் ஓகே நான் மைக் ஆஃப் பண்ணிட்டு வாசிச்சிருக்கேன். பாஸ்டர் கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர். 1 சாமுவேல். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஸ்தோத்திரம் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவதாசர்களே, இந்த வசனத்துல முக்கியமாய் நாம் அடிக்கோடிட்டு அறிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய இடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையாகவும் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு வல்லமையான கிருபையான வார்த்தையாய் தாவீதுடைய வாழ்க்கையில இருந்தது என்று தாவீதுடைய சரித்திரத்தை படித்த நாம் அனைவருக்கும் தெரியும். இங்க நான் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அபிஷேகம், இந்த தாவீதுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் கொடுத்த அபிஷேகம் என்பது பழைய ஏற்பாட்டுல யாருக்கும் இல்லை என்றுதான் என்னுடைய புரிதல் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். சரியா தவறான்று மட்டும் ஏதாவது ஒருவர் சொல்லுங்க ஐயா. ஐயா இருக்கிறீங்களா? இருக்கிறோம் பாஸ்டர், இருக்கிறோம். நான் சொன்னது சரியா தவறா? இந்த கேள்வி ஒருக்கா மறுபடியும் சொல்லுவாங்க பாஸ்டர். அந்த கேள்வியை மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்க. இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தாவீதின் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது போல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி தங்கி இருந்தார் என்று எங்கேயா சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்ல, எல்லார் மேலேயும் வந்து அபிஷேகம் தைலம் ஊற்றப்பட்டது, அபிஷேகப்பட்டாங்க. ஆனாலும் இந்த தாவீதுக்கு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல தங்கி இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அபிஷேகமும் நடக்குது, பிளஸ் வந்து என்னால் அபிஷேகம் செய்யப்படுகிறார், ஆவியானவரும் அவர் மேல் தங்கி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். தங்கி இருக்கிறார். 2 காரியமும் அங்க நடைபெறுது. உண்மைதான் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். அப்போ பாருங்க, இந்த வசனம் தாவீது ராஜாங்கிறவரு மிகவும் ஒரு மிக 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 ஒரு ஸ்பெஷல் பர்சன். அவருடைய வாழ்க்கை, அவருடைய நடவடிக்கைகள், அவர் தேவன் மேல வைத்திருந்த அந்த அன்பு, அந்த மரியாதை, அந்த பற்று, அது கிறிஸ்துவுக்கு கிட்டத்தட்ட ஒத்து போகும் நிறைய காரியங்கள். ஆக தாவீதை தேவன் மிகவும் விசேஷித்த விதமாய்
அவர் அபிஷேகம் செய்திருந்தார். தொடர்ந்து நான் உங்களுக்கு அடுத்த கம்பாரிசன் சொல்லும் போது நான் ஏன் இந்த வசனத்தை நான் அழுத்தி நான் உங்களுக்கு சொல்றேங்கிறது புரியும். ஆக என்னை கேட்டீங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து அவருடைய வேலை முடிஞ்சதும் போயிடுவார். தங்கி இருந்ததாக அநேக இடத்துல சொல்லப்படல. தாவீதுக்கு தான் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்து நம்ம வாசிப்போம். இது தாவீதுக்கு தேவன் கொடுத்த அபிஷேகமாய் இருக்கிறது. அடுத்து நாம் சவுல் ராஜாவை குறித்து வாசிப்போம். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தின் 1வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா போதும் பாஸ்டர். என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாஸ்டர். ஆமா பாஸ்டர். இந்த பாருங்க, இந்த வசனத்துக்கும் தாவீது ராஜாவுக்கு பண்ணின அபிஷேகத்திற்கும் வேறுபாடுகள் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த தைலக்குப்பியை எப்படி சவுலுக்கு சாமுவேல் செய்தாரோ அதே போலதான் தாவீதுக்கும் செய்கிறார். ஆனால் தாவீதுக்கு அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த க்ஷணமே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர் மேல் தங்கி இருக்கிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்க பிறகு வாசிச்சீங்கன்னா 6வது வசனம், அதே 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். தேங்க்யூ பாஸ்டர். இங்க பாருங்க, இங்க தேவன் சவுலுக்கு ஒரு சில டெஸ்ட் வைக்கிறார். அந்த டெஸ்ட் அவர் பாஸ் பண்ணாதான் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுக்க இருக்கிறார். உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும் நினைக்கிறேன். ஆக இன்றைக்கும் தேவனுக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே கிடையாது. அவருடைய பார்வைக்கு சகலமும் நிர்வாணமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பரலோகத்தில இருந்து நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் எதிர்கால சிந்தனைகளையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன், குறிப்பிட்டு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். சவுலுடைய இருதயத்தையும் பார்க்கிறார், தாவீதுடைய இருதயத்தையும் பார்க்கிறார். சவுல் கடைசியில பின்வாங்கி போயிடுவான் என்று அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அதனாலதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவரை தேவன் சவுலுக்கு கொடுக்கவில்லை என்கிற காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமத்துல ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை கூட 1000 அர்த்தங்களை சொல்லும். எடுத்து இந்த காரியத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்பட்டேன். பாருங்க, இப்ப தாவீது ராஜாவுடைய அபிஷேகம் வேறு, சவுல் ராஜாவுடைய அபிஷேகம் வேறு. அந்த தைலத்துல எந்த வல்லமையும் கிடையாது. இந்த தைலம் என்பது அது ஒரு சடங்காச்சாரத்திற்காக தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு, ஆசாரியர்களுக்கு, லேவியர்களுக்கு கொடுத்திருந்தார். மற்றபடி அந்த தைலத்துல எந்த ஒரு வல்லமையும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இன்னொரு நபரை நம்ம பார்க்கலாம். சிம்சோனை குறித்து பார்ப்போம். சிம்சோனுக்கும் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. மன்னிக்கணும் பாசர், கேள்வி உண்டு. சொல்லுங்க பாஸ்டர். இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்கிறது வேற, அபிஷேகம் என்கிறது வேறயா? அப்படியா நீங்க சொல்ல வாரீங்க? இல்ல ரெண்டும் உண்டா? இல்ல, அபிஷேகம் என்பது ஒரு சடங்காச்சாரம் பாஸ்டர். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள் தேவனுக்கென்று பணி செய்ய வேண்டும் என்பவர்களை சடங்காச்சாரத்தை கொண்டு அந்த தைலத்தை தலையில வார்த்து
தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கிற சடங்காச்சாரம் தான் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தின் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும். அது பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் வாழ்க்கையில தங்கியிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலின் வாழ்க்கையில அபிஷேகம் பண்ணப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இந்த 6வது வசனத்துலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்மேல் இறங்குவார், ஃபியூச்சர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே சரிங்களா பாஸ்டர். பாஸ்டர்? ஓகே 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 பாஸ்டர், எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட். ஆனா எனக்கு ஒரு இன்னொரு கொஸ்டின் வருது. என்னன்னா, நீங்க சொன்னீங்க தாவீது ராஜா உறுதியா இருப்பார் என்றும், சவுல் அவருடைய இருதயத்துல பலவீனம் உள்ளது, அவர் உறுதியற்றவரா இருப்பார் என்று சொன்னீங்க. ஆதலால் ஆவியானவர் அவரோடு தங்கியிருக்கவில்லை என்று. ஆனா என்னுடைய கேள்வி என்ன, அப்படி என்றால் அவர் பத்ஷேபால் அந்த பாவம் செய்யும் போது ஆவியானவர் தொடர்ந்து இருந்தாரா? இப்ப இருந்த ஆவியானவர் தொடர்ந்துமே இருந்தாரா? சரியான கேள்வி, நல்ல கேள்வி பாஸ்டர். ஆவியானவர் என்பவர் பாவம் செய்யும் போது இருக்க மாட்டார். நீங்க கேட்ட கேள்விக்கான முதல் பதில், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமானவர். எனி எவிடன்ஸ் in the Bible? அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆவியானவர் என்பவர் நாம் எப்படி அவரை பெற்றுக்கொள்ளுகிறோம், அதுல ஸ்டேஜஸ் இருக்குல்ல பாஸ்டர். அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள இயலாது. அபிஷேகம் பண்ணப்பட்டு அதுல ஆவியில வளருவதற்கான ஸ்டேஜஸ் இருக்குது. அப்போ பாவம் செய்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்க வாய்ப்பு இல்லை. இல்ல நான் என்ன கேக்குறேன் அது இல்ல, நான் கேக்குறேன் நிரந்தரமா அவரோட இருந்தாருன்னு சொல்றீங்க தானே? ஓகே, உங்களோட கேள்விக்கே வரேன். அப்படின்னா பாவம் நான் என் கேள்வி முடிச்சிடறேன். பாவம் செய்யும் போது தாவீதை விட்டுட்டு போய் பிறகு மனம் திரும்பணும்னு திரும்ப வந்தாரா? பாஸ்டர் பால், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிச்சாங்கல்ல பாஸ்டர் பால், எஸ் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிச்சாங்க இல்லையா? ஓ, அடிச்சாங்கல்ல. அப்ப ஆவியானவர் அவர் கூட இருந்தா அவர் அடிக்க முடியுமா? இல்ல, அது வேற சப்ஜெக்ட், இது வேற. இஸ் எ காட். அவர் கடவுளும் மனுஷனும். 100% கடவுளும் மனுஷன் தான். அதாவது இங்க என்ன நம்ம புரிந்து கொள்றோம் அப்படின்னா, ஆவியானவர் நம்ம கிட்ட எல்லா மனிதன் மேலும் இருக்கிறார். ஆனால் தேவன் பரிசுத்தர். அவர்னால செய்ய முடியாத ஒரே காரியம் என்னன்னா பாவம் மட்டும்தான் செய்ய முடியாது. இல்ல இது ஓல்ட் டெஸ்டமென்ட் தானே பாஸ்டர். இது நியூ டெஸ்டமென்ட் இல்ல நான் வர்றேன். தேவனால பாவம் மட்டும்தான் செய்ய முடியாது. அப்ப ஆவியானவர் மேல இறங்கி இருக்கிறார் ஒரு மனிதன் மேல அப்படின்னா, அந்த ஆவியை பத்திரப்படுத்தி தொடர்ந்து காத்து கொண்டு போறவன் சரி. ஆனா அவன் இச்சையில பாவத்துல விழுந்துட்டான்னா ஆவியானவர் அங்க இருக்க மாட்டார். அப்படின்னா எப்படி தாவீதுக்கு திரும்ப இருங்க அதாவது அவர் பாவம் செய்த பிறகு ஆவியானவர் அவர்கிட்ட இல்ல. அவர்கிட்ட ரொம்ப நாளா கடவுள் பேசவும் இல்லை. வேதம் தான் சொல்லுது, ரொம்ப காலமா கடவுள் பேசல. அவருக்கு அந்த பாதிப்புகள் குடும்பத்திலையும் நடக்குது. அதுக்கு பிறகு மனம் கசைந்து தேவனுடைய சமூகத்துல அழுந்து பாவம் மன்னிப்பு கண்டு நின்ற பிறகுதான் அவனுக்கு மறுபடியும் ஆவியானவர் பொருளப்பட்டார். மறுபடியும் தேவன் அதுதான் கேக்குறேன். 2 தடவை வந்தாரா? 2 தடவை எப்பயுமே இருப்பாரு. ஒரு முறைதான் வருவாரு. ஆனா அதை தக்க வைத்துக் கொள்றது நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம பாவம் செய்தோம்னா நிச்சயமா நம்மளை விட்டு விலகிடுவாரு. சரி, அததான் கேக்குறேன். விலகிட்டு பிறகு விலகிடுவாரு. விலகுனவரு நம்ம மறுபடியும் அந்த பாவத்திலே நிலைத்திருந்தா நிச்சயமாக ஆவியானவர் நம்மகிட்ட வரமாட்டார். எஸ், ஓகே. ஒரு மனிதன் தாவீதை பத்தி மட்டும்தான். தாவீது மனம் திரும்பினோன்னு திரும்ப வந்துட்டாரா? இல்ல, எல்லா மனிதனுக்கும் இது காமன். எல்லா மனிதனுக்கும் காமன். எந்த மனிதனும் ரட்சிக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க பாவம் தொடர்ந்து ஆவியானவர் இருக்கும் பொழுது அவங்க தொடர்ந்து அப்படியே கரெக்டா இருந்துட்டாங்கன்னா எப்பொழுதுமே தேவன் அவரோடு கூட இருப்பார். இயேசு கிறிஸ்துவில எப்படி இருந்தாரோ அப்படியே இருப்பார். ஆனாலும் பாவம் செய்து விட்டோம் என்றால் தேவன் விலை கொள்ளுவார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாங்க, ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க, அதனால தேவன் விலகிட்டார் இல்லையா? அவங்ககிட்ட இல்ல, மகிமை எடுபட்டு போயிடுச்சு. அதே போல தாவீது பாவம் செய்தார், தேவன் விலகி கொண்டார், ஆவியானவர் விலகி கொண்டார். அதனுடைய பாதிப்பை தாவீது அவருடைய வாழ்க்கையில பார்த்தார்.
மறுபடியும் மனம் கசிந்து தேவனிடத்துல மன்னிப்பு கேட்க பிறகுதான் அவருக்கு வந்து மறுபடியும் வந்து கடவுள் வந்து அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். அப்ப ஓகே, அவ்வளவுதான். எனக்கு என்னன்னா அதாவது மன திருமணத்துக்கு பிறகு வந்துட்டாரா? இங்க Yes, நம்ம sir. புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த கருத்து என்ன சொல்லப்படுதுன்னா, இங்கே பாவம் நான் ரட்சிக்கப்பட்ட இன்னைக்கு இருக்கிற போதகர்களா இருந்தாலும் சரி, தொடர்ந்து பாவத்தில் நிலைத்திருக்காம பாவம் செய்யாம இருக்கிற வரைய தேவன் நம்மளோட இருப்பார். பாவம் செய்தோம் அப்படின்னா தேவன் நம்மளை விட்டு விலகிடுவார். அப்ப Okay, எப்ப okay. அவருக்கு வந்து நம்ம மறுபடியும் சரியாகிறோமோ, அவருடைய சமூகத்துக்கு சரி என்று படுகிறோமோ, பிறகு அப்போதுதான் அவருடைய அபிஷேகம் நம்ம இடத்துல மறுபடியும் தங்கும். இவ்வளவுதான் Okay, பாஸ்டர், இதுல okay, வேற okay. ஒன்றும் இல்லை. ஓகே, யூ கண்டினியூ பாஸ்டர். Pastor Okay, Daniel, Pastor. you can continue. Yes, sir. Yes, Pastor. Thank you for your explanation, Pastor. Okay. சரியா சொன்னீங்க ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா சொல்லுவதுதான் சரியான ஒரு பதில், சரியான ஒரு விளக்கம். அடுத்து நாம் சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ஐயா கேட்ட கேள்விக்கான பதில் அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அவர் எப்ப பாவம் செய்யறாரோ, சிம்சோன் பாவம் செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு விலகி போயிட்டார். ஐயா சொன்னது போல ஒரு முறை பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகித்துட்டாருன்னா, நம்மை முத்திரை போட்டுட்டாருன்னா, அவர் விலகாதவர், அவர் மாறாதவர், அவருடைய கிருபை நம்முடைய மரண பரியந்தம் இருக்கும். ஆனால் பாவம் செய்யும் போது நம்மை விட்டு விலகிடுவார். ஒரு விஷயம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன என்று கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, நம்மை ஆளுகை செய்யும் போது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை விட்டு வெளியே போகும்போது அந்த மனுஷனுக்கு தெரியாது. அதற்கான சரியான எடுத்துக்காட்டு சவுல். சரிங்களா பாஸ்டர்? ஓகே. தேங்க்யூ பாஸ்டர். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் படிக்கலாம். இப்ப அடுத்து நம்ம சிம்சோனுடைய வாழ்க்கைய ஒரு சில வசனங்களை வைத்து நாம் படிக்க போறோம். ஐயா கேட்ட கேள்விக்கு நான் பதில் அங்க நிச்சயமா கிடைக்கும் நான் விசுவாசிக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரேலை பெலிஸ்தர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஓகே பாஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர். நசரேயன் என்ற அந்த கிரேட், அந்த பொசிஷன் பரிசுத்த வேதாகமத்துல 3 நபர்களுக்கு கொடுக்கப்பட்டது. யாருன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது சிம்சோன், இரண்டாவது நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து, மூன்றாவது யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள். ஆக நசரேயன் என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாய் தெரியும், ஒரு நசரேயன் என்பவர் எப்படி இருக்க வேண்டும். அதற்கான சடங்காச்சாரங்கள் எல்லாம் யூத மரபுல இருக்கிறது, நாம் அறிந்தவைகள் தான். அதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்டீங்கன்னா, தாய் கருவில் இருக்கும் போதே அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருப்பாங்க. அவங்களுடைய பிறப்பும் பரிசுத்தமா தான் இருக்கும். ஆக பரிசுத்த ஆவியை எப்படி இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல பரிசுத்தமாய் பிறந்தது போல பரிசுத்த வேதாகமத்துல வேற யாரும் பிறந்தது கிடையாது. ஆனாலும் சிம்சோனுடைய பிறப்பு என்பது அது ஒரு தேவனால் முன்குறிக்கப்பட்ட பரிசுத்த பிறப்பு தான். அதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அது நம் நியாயாதிபதிகள்ல 13வது அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் வாசிப்போம். 25வது வசனம். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவங்கினார். சிம்சோனை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ தொடங்குறார். அப்பதான் இல்லைங்களா? அப்பதான் முதல்ல ஏவ துவங்குறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னையோ உங்களையோ ஒரு காரியத்தை செய்ய சொல்லி ஏவுகிறார் என்று சொன்னால்
நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்ற அர்த்தமா, இல்லை என்ற அர்த்தமா? நீங்களே சொல்லுங்க. இருக்கிறார். இருக்கிறார். அப்போ சிம்சோனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஒரு சின்ன டிஃபரன்சியேஷன் நீங்க புரிந்து கொள்ளணும். நான் நிறுத்தி நிதானமா உங்களுக்கு நான் சொல்றேன். அவர் நஸ்ரேனா இருந்தார், நஸ்ரேன் விரதத்துல இருந்தார். ஆனாலும் பாவம் செய்ய அவருடைய கால்கள் விரைந்து ஓடினது. யாருடைய கால்கள்? சிம்சோனுடைய கால்கள். நீங்க தொடர்ந்து வாசிங்களேன். அது 14ஆம் அதிகாரம் நேரம் இல்ல, நான் சொல்லுகிற வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். பெண்கள் மீது சிம்சோனுக்கு இச்சை, மோகம் அதிகமா இருந்ததாக வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனுக்குள்ள இருந்தார். அந்த எண்ணம் எப்படி வந்தது? அதாவது இஸ்ரேலர்கள், யூதர்கள் தங்கள் இனத்தை தாண்டி வேற இனத்து பெண்களை அவர்கள் விவாகம் யோசிப்பாங்க, பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த 14வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது, பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டு என்று 1வது வசனம் சொல்றது. அந்த பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனுக்குள்ள இருக்கிறாரு. இந்த மாதிரி எண்ணம் எப்படி வந்தது அவருக்குள்ள? இதற்கு என்ன காரணம் என்று கேட்டீங்கன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களும் தவறுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தாலும் பாவத்துல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் தாவீது ராஜா பாவத்துல விழுந்தார். அதன் பிறகு மனம் கசந்து அழுது, ரெவரண்ட் காளியப்பனையா சொன்னது போல தன்னுடைய இருதயத்தை எல்லாம் தேவனுக்கு ஊற்றி மனம் திரும்பி அவர் தேவனோட சரணாகதி அடைஞ்சார். ஆனா அவர் செய்த பாவத்திற்கான தண்டனை அவருடைய சொந்த குடும்பத்திலேயே ஏற்பட்டது. ஐயா அதையும் சொன்னாங்க. இல்லையா, இப்பதான் நான் கேள்வி சாரி என்னென்ன திரும்பவும் நீங்க அதுலதான் வாரீங்க. நான் இதுல திரும்ப ஆவியானவர், நான் சும்மா சொல்றேன் என்னன்னா, ஆவியானவர் போயிட்டாரு, ஒருத்தனை விட்டு போயிட்டாருன்றதுக்கு வேதாகமத்துல எந்த ஆதாரமும் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க சொல்றது இருக்கு. இல்ல இந்த சம்பவம் இருக்குங்க. ஆவியானவர் உள்ளுக்குள்ளேயே இருந்து இவர்கள் தவறு செய்யும் போது கிரியை செய்யாம இருக்கிறார், இவர்களோடு உறவு கொள்ளாம இருக்கிறார், இவர்களோடு தொடர்பு இல்லாம என்னைக்கு மனம் கசந்து இருக்கிறாரோ மறுபடியும் அவர்களுக்கு அதே பலன், அதே புத்துணர்வு அப்படி கொடுக்கறதாக இருக்கு. ஆனா இந்த சம்பவம் சொல்லும் போது அப்படின்டா ஏன் சவுளை விட்டு சவுளும் பிள்ளை செஞ்சார், சவுளை விட்டு நிரந்தரமா போனதுக்கு என்ன காரணம் அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. மனம் திரும்பல, சவுல் மனம் திரும்பல ஐயா, கடைசி வரைக்கும் கீழ்ப்படியாம இருந்தாரு. இல்ல ஆவியானவர் தூண்டுதல் தானே மனம் திரும்புதல். ஆவியானவர் தூண்டுதல் இல்ல, மனம் திரும்புதல் என்பது அவங்களுடைய சொந்த முயற்சி. பாருங்க, யோவான் ஸ்நானகன் போதிக்கிற பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குன்னு போதிச்சாரு. அப்ப எல்லாரும் மனம் திரும்பினாங்களா? திரும்பல. அதான் அவருடைய போதனையை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து மனம் திரும்பினவங்க தான் உள்ள போக முடிஞ்சிச்சு. அப்ப மனம் திரும்புவதற்கு நிறைய பேர் மனசு இல்லாம இருந்தாங்க. யாரு? பரிசேயர், சரிசேயர் மனசு இல்லாம இருந்தாங்க. அந்த சப்ஜெக்ட் வேற. ஏன்னா அங்க இருந்தவர்கள் மேல ஆவியானவர் இருந்தாரான்றது இல்ல. இது அபிஷேகமும் ஆவியான இருந்தவர்களுடைய கேள்வியை தான் கேட்கிறேன். அபிஷேகமும் ஆவியானவர் மேல இருந்ததுதான் பாஸ்டர். ஆனா பாவம் செய்யும் பொழுது ஆவியானவருடைய செயல்பாடு இல்லல்ல. செயல்பாடு இல்லைனாலே அவர்கிட்ட இல்லைன்னு தானே அர்த்தம். செயல்பாடு இல்ல. ஓகே, பாவம் இருக்கிற இடத்துல தேவனுடைய செயல்பாடும் அவரும் இருக்க மாட்டாரு. பாவம் இருக்கிற இடத்துல பாவம் யாரு செய்யறாங்களோ. நான் என்ன கேக்குறேன்னா, திரும்ப வந்துருவாரா? போனவர் திரும்ப வருவாரா? மனம் திரும்ப இருங்க ஜஸ்ட் வெயிட். இந்த ஆண்டவர் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரு? ஆண்டவர் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரு? நீதிமான்களை ரட்சிக்கவா? பாவிகளை ரட்சிக்கவா? பாவிகளை ரட்சிக்க. பாவியை ரட்சிக்க. பாவி பூரா ஆரம்பத்துல பிறக்கும் போதே பாவம் செஞ்சுட்டானா? இல்ல, ஆதாம் நிமித்தம் பாவியா வந்தான். ஆமா, ஆதாம் நிமித்தம் பாவம், அந்த சுபாவ பாவங்கள் இருக்குது. அப்ப பாவிக்காக தான் இந்த உலகத்துல வந்தார், நீதிமான்களுக்காக வரல.
அப்ப பாவிகளுக்காக வந்தாருன்னா பாவிகள் எப்போது மனம் திரும்புறாங்க? அவருடைய போதகத்தை ஏற்று அவர் சொல்படி கீழ்ப்படியும் பொழுதுதான், அவங்க மனம் திரும்பும் பொழுதுதான் அந்த பாவம் ரட்சிக்கப்படுது, அந்த பாவம் நீங்குது, அவங்க தேவனுக்குள்ளாக கடந்து போறாரு இல்லையா? அதே போலதான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு ஆவியை பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பாவத்துல விழுந்தான் அப்படின்னா தேவன் அங்கே இல்லை. அவருடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் நிறுத்திக்கிடுவாரு. இவனுடைய சுயமாக தான் செயல்படுவான். இவன் எதை பேசினாலும் இவனுடைய சுயத்துக்கு தான் பேசுவான். சரிங்களா? அப்ப இதை நல்ல மேற்கோள் அழகா காட்டலாம். யோவான் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசேயர் சதிசேயருக்கும் பயங்கரமான உரையாடல் நடக்கும். அப்ப அவர் தெளிவா சொல்றாரு. அப்ப பரிசேயர் சதிசேயர்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கையின்படி அவங்க சரியா முறையா கரெக்டா வாழ்றவங்க. இயேசு கிறிஸ்துவ அவங்க குறை சொல்றதே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த நியாயப்பிரமாணங்களை மீறுறீங்க, நீங்க தப்பான ஆளுங்கிறாங்க. அதனாலதான் இவங்க 2 பேத்துக்கு பிரச்சனையாகுது. அப்படி இருக்கும் பொழுது அந்த 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நீங்க சாத்தானுடைய பிள்ளைகளே பேசுவார். ஏன்னா அவங்களிடத்துல ஆவியானவர் இல்லை. எதுக்காக ஆவியானவர் இல்லை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வருவார் என்று முன்னுரைத்தது யாரு? ஆவியானவர். ஆவியானவர் தான் முன்னுரைத்தார். யாரை கொண்டு? தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னுரைத்தார். சங்கீதங்களில் சொல்லப்பட்டது இல்லைங்களா? நியாயப்பிரமாணத்திலும் சொல்லப்பட்டது. அப்ப இதுல எல்லாம் சொல்லப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்வதற்கு ஆவியானவருடைய துணை தேவை. யாருமெல்லாம் ஆவியானவர் உதவி செய்தாரோ, யாரெல்லாம் அவங்க ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்க மேல ஆவியானவர் வந்தாரு. அதனால இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டார்கள். ஆனா ஒப்பு கொள்ளாதவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள முடியலை. ஒப்பு கொடுக்காதவங்க யாரும், அதை தீர்க்க தரிசனங்களை ஏற்றுக்கொள்ளாதவங்க யாரும், அதை தீர்க்க தரிசனை புரிந்து கொள்ளாதவர்கள் யார் மேலேயும் ஆவியானவர் இல்லை. அதனால இயேசு கிறிஸ்துவை அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகே. நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன் ஐயா, பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை தாவீதோடு மட்டும்தான் ஆவியானவர் இருந்தார்னு இருக்கு. அவர் சொன்னது உண்மை. ஆனால் மற்றவங்க யாரோட இருந்ததாக இல்லை. அதனால அது உண்மை. ஆனா நான் என்ன கேட்டதுன்னா, அப்படின்னா அந்த ஸ்பெஷலா தேர்ந்தெடுத்த அவர், அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர் பாவம் செய்ய போது ஆவியானவர் இருந்து அவருக்கு என்னது இதை செய்யாத என்று தூண்டலையா? இப்ப ஏசு சொல்றா தானே, சகல சத்தியங்களில் உங்களை நடத்துவார் அப்படின்னு இருக்கு தானே. அந்த தூண்டுதல் அங்க இடம் பெறலையா? பின்ன பாவம் செஞ்சதுக்கு பிறகு ஆவியானவர் போயிட்டாரா? எல்லாத்துக்குமே தூண்டுதல் உண்டு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவம் செய்யும் பொழுது இது நல்லது, இது கெட்டது, இது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எல்லாருக்குமே அந்த தூண்டுதல் வரும். ஆனா அது ஆவியானவருடைய தூண்டுதல் தான். ஆனா அதை மீறி போய் செய்யறாங்க பாத்தீங்களா? அப்ப அவங்க சாத்தானுக்கு இடம் கொடுக்குறாங்க. 2 பேருமே உள்ளதான் இருப்பாங்க. 2 ஆவிகளும் உள்ளதான் இருக்கும் ஒரு மனிதனுக்குள்ளாக. ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே இருக்கும். ஒரு மனிதனுக்குள்ளாக 2 ஆவியும் இருக்கும். உதாரணத்திற்கு சீமோனை தேவன் என்னை யார் என்று மக்கள் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க தேவனுடைய குமாரன், இது உனக்கு தேவன் தான் வெளிப்படுத்தி இருக்கிறான்னு சொல்றாரு. அப்ப தேவன் அவர் அந்த ராஜ்யத்தை விட்டு போகணும் அப்படிங்கறத அதை சொல்லுவாரு. நான் இங்க இருக்க மாட்டேன், போக போறேன். உடனே சொல்லுவாரு நீங்க போக கூடாது அப்படிங்கிறாரு. அப்ப இந்த போக கூடாதுங்கிற காரியம் நல்ல காரியமா கெட்ட காரியமா? இயேசு நல்லது செஞ்சுட்டு இருக்காரு, இந்த பூலோகத்துக்கு எல்லா நல்ல காரியங்களை செஞ்சுட்டு இருக்காரு, போகக்கூடாதுங்கிறாரு. ஆனாலும் அது தேவனுடைய திட்டம் என்ன? இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும் என்பது. அப்ப உடனே சொல்றாரு அப்பாலே போ சாத்தானேங்கிறாரு. அப்ப முதல்லதான் தேவனுடைய ஆவி உனக்கு வெளிப்படுத்துச்சுன்னு சொன்னாரு. அதே நிமிஷத்துல சொல்றாரு நீ அப்பாலே போ சாத்தானேங்கிறாரு. அப்ப ரெண்டுமே அங்கேதான் இருக்குது. ஒரு மனிதனுக்குள்ள ரெண்டுமே இருக்குது. ஆனா இந்த 2 ஆவிகளும் போராடிக்கிட்டே தான் இருக்கும். நல்ல ஆவி நம்மளை தப்பு செய்யும் போது சொல்லும், இது தப்புப்பா செய்யாதங்க. அதுதான் ஆவியானுடைய செயல். அதுக்கு நம்ம செவி சாய்ச்சு அந்த தப்பை விட்டு விலகி போயிட்டோம்னா நன்மை. ஆனா சாத்தான் நான் செஞ்சா என்ன பரவாயில்ல, செய்யும் தான் தூண்டுவான். அதை செஞ்சுட்டோம்னா போச்சு. இதை நம்ம ஜேக்கப்பு கூட எடுத்துக்கலாம். அந்த போச்சு அந்த மனைவி அவனுடைய மனைவி, அந்த அதிகாரியின் மனைவி சைனிக்க கூப்பிடும் பொழுது இவர் போக மாட்டேன்ட்டாரு. அவர் கடவுளுக்கு பயந்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கு. நீங்க சொல்ற பாயிண்ட் சரியா? சவுலுக்கு கூட தீயாவியும் வந்துச்சு, தூயாவியும் வந்துச்சு. ஆமா, வந்துச்சு. ரெண்டுமே இருக்கும். இது ஓகே 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 தேங்க் ஓகே. டேனியலியா கேரியான். ஓகே பாஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம சிம்சோனை குறித்து வாசிக்கலாம். இங்க பாருங்க, நியாயாதிபதிகள் 14வது அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிக்கலாம் ஐயா.
14:6ங்களா? ஆமாங்க ஐயா. அப்பொழுது 14:6 கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. போதும் ஐயா. ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டிஃபரன்சியேஷனை, நான் புரிந்ததை, என்னுடைய புரிதலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டுமாய் நான் விளக்கப்படுத்துகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற காரியம் என்று ஒன்று இருக்கிறது. நம் மேல், நம் சிரசின் மேல் நம்மை முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி நடத்துகிற காரியம் என்று ஒன்று இருக்கிறது. இதுல சிம்சனுடைய வாழ்க்கையில 2மே நடந்திருக்கிறது. அதுதான் நாம் ஏற்கனவே 25வது வசனத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார், அவருடைய உள்ளத்திலிருந்து ஏவ துவங்கினார். இந்த 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது சிம்சோனுக்கு ஒரு பெரிய ஒரு உயிர் போகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த சமயத்துல அவனுடைய சரீரத்துல ஒரு பலன் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கி அந்த சிங்கத்தின் வாயை கிழித்து போடுவதற்கான பலனை கொடுக்கிறார். இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துல அநேக ஸ்டேஜஸ் இருக்கிறது. யோவேல் 2:28 ஆண்டவர் சொல்லிட்டார், கடைசி காலத்துல என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன்னு சொல்லிட்டார். அது ஒரு விதமான அபிஷேகம் தான். யார் மேல ஊற்றுவேன்? சிறு பிள்ளைகள் மேலேயும் ஊற்றுவேன்னு சொல்றாரு. அப்ப சிறு பிள்ளைகள் மேல ஊற்றுனா அந்த பிள்ளைகளுக்கு என்ன பலன் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த பிள்ளைகளால தேவனுக்காக கிரியை செய்ய முடியும். பெரியவர்கள் மேல ஊற்றுனா அந்த அவர்களுக்கு என்ன பலன் இருக்கிறதோ அந்த பலன் படிதான் கிரியை செய்ய முடியும். ஆக இந்த இடத்துல அந்த சமயத்துல அந்த சிம்சோனை அந்த ஆபத்துல இருந்து காப்பாற்றணும். அந்த சமயத்துல அவனை காப்பாற்றுவதற்காக, ஏன் என்று சொன்னால் அவன் ஒரு விசேஷித்தமான ஒரு பிறந்தவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஏன்னா அவர் ரட்சகர், அந்த மக்களை ரட்சிப்பதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால அவரை காப்பாற்றுவதற்காக அந்த நேரத்துல இறங்குகிறார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இறங்கி அந்த சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டு அந்த சிங்கத்தை ஜெயிப்பதற்கு தேவன் அந்த இடத்துல சிம்சோனுக்கு பலன் கொடுக்கிறார். இதே போலதான் எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களா இருந்தாலும், மனுஷன் என்பவங்க பலவீனமான பாத்திரம் தான். அவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல சுயநலம் இருக்கும். அந்த சுயநலம் வெளிப்படும் போது அது பாவமாய் மாறும். அது தேவனுக்கு தெரியும். அந்த பாவமாய் மாறுகிற இடத்துலதான் தேவனுக்கும் அந்த மனுஷனுக்கும் இடையில ஒரு பெரிய பிளவு, விரிசல் ஏற்படுகிறது. அந்த விரிசலை திருப்பி ஒட்ட வைக்க தேவன் ஒரே மாதிரிதான் இருக்கிறாரு, மனுஷன் தான் மாறி போறான். பாவத்தை உணர்ந்து தன் பாவங்களை அறிக்கை இடாதவன் பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பாவங்களை உணர்ந்து நாவினால் அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தாவீதை தவிர மற்ற யாருமே தன் பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவு ஆகல. அதனாலதான் தாவீது ராஜாவை பார்த்து தேவன் சொன்னார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார். அந்த டிஃபரன்சியேஷனை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அபிஷேகத்தினுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறது, மேல தங்கி இருக்கிற காரியங்கள் நமக்கு தெளிவாக புரியும். நம்முடைய ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்க்கும்போது அவரை பற்றி ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல தங்கி இருந்தாராம்.
இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த அளவில்லாத பரிசுத்தாவியானோட அபிஷேகம் உலகத்துல யாருக்கும் கொடுக்கப்படவும் இல்லை, கொடுக்கப்படவும் முடியாது. அவரை போல ஓடவும் உழைக்கவும் ஆண்டவருக்காக தேவனுக்காக சாட்சியா நிற்கவும் ஒருவராலும் முடியாது. ஆனால் அவரை போல ஓடணும், அவரை போல உழைக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு அளவு இருக்கிறது. ஏன்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, முடிவிலி. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்கு, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்கு ஒரு எண்டே கிடையாது, ஒரு 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 லெவலே கிடையாது. அவரு எவ்வளவு நம்ம வாஞ்சிக்கிறோமோ அவ்வளவு நமக்குள்ள வந்து கிரியேட் செய்கிறவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆக ஒரு லெவலுக்கு மேல நீங்க அவருக்கு இடம் கொடுக்கலன்னா அவர் இடத்துல நின்றுவார். அதற்கு மேல நீங்க எந்த அளவுக்கு, இப்போ ஒரு உணவு நம்ம உட்கொள்றோம், விரும்பி நாம் உட்கொள்றோம், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தான் உட்கொள்ள முடியும். அதற்கு மேல நம்ம நிறுத்திடுவோம். அது போலதான் பரிசுத்த ஆவியானவரை நாம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள, அவருக்காக நாம் நிற்க, ஊழியம் என்பது மிகப்பெரிய ஒரு காரியம். ஊழியத்திற்கு முதலாவது தேவையா இருப்பது அர்ப்பணிப்பு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து என்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமும் என் பின்னே வரக்கடவன் ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனாலும் அவரவர்களுடைய இருதயத்தின் விருப்பங்களுக்கு ஏற்றாற் போல செயல்படவும் பரிசுத்த ஆவியானவர் காத்திருக்கிறார். ஒன்னே ஒண்ணு, நாம் பெற்றுக்கொண்ட அளவை நாம் குறைத்து கொள்ளாமல் அதை நாம் சஸ்டைன் செய்து கொண்டு இன்னும் ஆவில வளர்வதற்கு தான் நாம் என்ன பண்ணணும்னா தேவனிடத்துல பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நாம் யாரை பார்க்க போறோம் அப்படின்னா சாத்தானை குறித்து பார்க்க போறோம். இதை பார்த்து நான் சீக்கிரமா முடிக்க போறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாத்தானும் சிருஷ்டிக்கப்பட்டவன், அவனும் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 28வது அதிகாரத்துல 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். எசேக்கியேல் 28:14. ஐயா வாசிக்கிறீங்களா? நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தே அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஸ்தோத்திரம் ஐயா. தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. இந்த கேரூப் என்று சொல்லக்கூடிய தள்ளப்பட்ட சாத்தானுடைய தலைவன், அவனுக்கு நிறைய பேர் சொல்றாங்க, லூசிஃபர்னு சொல்றாங்க. அவனதான் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. இந்த கேருபை தேவன் எந்த இடத்துல வைத்து அபிஷேகம் செய்தார்? யாராவது சொல்ல முடியுமா? ஐயா இருக்கிறீங்களா? யாத்திராகமத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கு. இந்த சம்பவம் நடக்கிற காலகட்டத்தை யாராவது கெஸ் பண்ண முடியுமா? இல்ல, அந்த காலகட்டங்கள் இது ரொம்ப முன்னாடி, அதாவது யோபு காலங்கள்ல, யோபு புத்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவர் தேவதூதர்களை உண்டு பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அப்பயே இருந்தாங்க அவங்க. அது எப்ப அபிஷேகம் பண்ணாங்கன்னு எனக்கு நம்மளுக்கு தெரியாது. உலக தோற்றத்துக்கு முன்பாக ஐயா. ஆமா, தெரியாது, நம்மளுக்கு தெரியாது அது. ஆனா இதே பகுதியில சொல்லி இருக்கு இல்லையா ஐயா? சொல்லுங்க. அதாவது இந்த உலகம் தோன்றதுக்கு முன்பு ஆதியிலே இருந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படத்துல ஆதியில இருந்தவனும் ஏதேன் தோட்டத்துல இருந்தவனும் ஆகிய பாம்பு அப்படின்னு சொல்லி இந்த ரெவலேஷன் இவனை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியிலே இருந்திருக்கலாம். அதாவது இந்த மனிதர்கள் இதெல்லாம் உண்டாவதுக்கு முன்பதாகவே இந்த சம்பவம் நடந்திருக்க வேண்டும் என்று சில இடங்கள்ல இருக்கு. சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பார்த்து, அனாதியில நடந்த சம்பவம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதிக்கு முன்பாக அவன் பாவம் செய்த பிறகுதான் தள்ளப்பட்டான். பூமியில விழுந்து பூமியை நாசம் செய்து மனுகுலத்தை அழிக்க இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கான். ஆக நான் என்ன சொல்ல வரேன் என்று கேட்டீங்கன்னா,
அபிஷேகம் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களுக்கு தேவன் கொடுக்கிற இந்த பூமியில நடக்கிற காரியம் என்று சொல்லிதான் நாம் புரிந்து கொண்டிருந்தோம். பரலோகத்திலையும் இந்த அபிஷேகம் என்கிற காரியம் நடைபெறுகிறது என்பது இந்த வசனம் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அவன் உருவாக்கப்பட்டு முன்னாடி இருக்கிற வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான். அவனை தேவன் சிருஷ்டிக்கிறாரு. சிருஷ்டித்து பிரதான ஒரு ரேங்க்ல கொண்டு போய் நிறுத்தி அவனை அபிஷேகம் பண்றாரு. அந்த பிரதான ரேங்க்ல அவன் இருக்கிறதுக்கு தான் அந்த அபிஷேகம். ஆக அபிஷேகம் என்பது என்ன என்று சொன்னால், அபிஷேகம் ஒரு மனிதனுக்கு எதற்கு? அபிஷேகம் ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற மனிதருக்கு எதற்காக தேவன் கொடுக்கிறார் என்ற காரியங்களை நாம் பார்க்கும்போது, அடுத்த வகுப்புல நாம் இந்த காரியத்தை குறித்து இன்னும் டீப்பா போலாம். அபிஷேகம் தேவன் யார் யாருக்கு வைத்திருக்கிறார் என்று நான் சிம்பிளா சொல்றேன். போதகர்களுக்கு 5 வகையான ஊழியங்கள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த 5 வகையான ஊழியங்கள் செய்வதற்கும் தேவனிடத்திலிருந்து ஒரு அபிஷேகம் நிச்சயமாய் நமக்கு தேவை. தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு அபிஷேகம் தேவை, போதகர்களுக்கு ஒரு அபிஷேகம் தேவை. இப்படியாக 5 வகையான ஊழியர்களுக்கும் அபிஷேகம் தேவையா இருக்கிறது. 2வது, இதோட நான் இன்னும் அடுத்த 5-10 நிமிடங்களுக்குள்ள நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த அபிஷேகம் என்ன செய்யும் என்று என்ன கேட்டீங்கன்னா, இந்த அபிஷேகம் தான் ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய தேவனுடனான உறவு என்பதற்கான முதற்படி. அதற்கு மேல வளர வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு மனுஷன் தன்னைத்தான் அறிந்து பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நாவினால் அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்ளும் போதே அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். அந்த சுத்திகரிப்பிற்கு பிறகு சடங்காச்சாரமாகிய ஞானஸ்நானத்தை எடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு டச் அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதன் பிறகு பரிசுத்த ஆவியில வளரும் போது அந்த அபிஷேகத்தை தேவன் கொடுப்பதற்கு ஒரு காலகட்டத்தை நேரத்தை வைத்திருக்கிறார். அதனாலதான் சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எருசலேம்ல காத்திருங்க என்று சொன்னார். அவங்க காத்திருந்து அந்த மேல் வீட்டு அறையில அக்கினி மயமான நாவுகள் இறங்குற அந்த அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளுகிறோம், மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம், உடனே ஆவியானவர் வந்துட மாட்டார். நிறைய படிநிலைகள் எல்லாம் கடந்து போகணும் என்பதாக பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. சரி, கடைசியாக இறுதியாக இந்த அபிஷேகம் என்ன செய்யும், இந்த அபிஷேகத்தினால் நமக்கு கிடைக்கிற பலன்கள் என்ன என்பதை தாவீதினுடைய வாழ்க்கையை கொண்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நிறைய காரியங்கள் இருக்கிறது. இதற்கு நான் ஒவ்வொரு காரியத்தையும் டெபினேஷன் கொடுத்து வசனங்கள் ஆதாரத்தோடு பேசணும்னா நேரம் பத்தாது. அந்த டைட்டில்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க குறித்துக் கொள்ளலாம். முதலாவது, அபிஷேகம் கிருபையை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது. கிருபை என்பதற்கான அர்த்தம் என்ன என்று கேட்டீங்கன்னா, தகுதியே இல்லாத ஒரு நபருக்கு தேவன் வைக்கிற ஈவு இரக்கம் தான் கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருத்தருக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுக்கணும்னு அவர் தீர்மானிச்சிட்டார்னா அந்த மனுஷன் கிருபை பெற்றவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய இரக்கத்தை பெற்றவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். 3வது, அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராமல் இருக்கவே வாய்ப்பே கிடையாது. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஆட்டு இடையன் அந்த அபிஷேகத்திற்கு பிறகுதான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறி ராஜா என்கிற ஸ்தானத்துல உயர்த்தப்பட்டான் என்பது தெல்ல தெளிவாக பரிசுத்த வேதாகமத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இதை யாராலும் மறுக்க முடியாது. ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆரோக்கியம், நீங்க பரிசுத்த ஆவியானவரை நீங்க அவருக்கு இடம் கொடுத்து அவருக்கு டைம் கொடுத்து உபவாசம் போட்டு நீங்க அவரை பெற்றுக்கொண்டு பாருங்களேன், அதோடைய பலனே வேற, அதோடைய பலனே வேற. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வரும்போது சிம்சோனுக்கு இருந்த பலன் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும்.
நான் என்னுடைய ஆமென். வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன். ஆமே. ஒரு ஆமென். சிங்கத்தின் வாயை நீங்க எத்தனை பேர் சிங்கத்தை நீங்க பக்கத்துல பார்த்திருப்பீங்க? நிச்சயமா பார்த்திருப்பீங்க. அதோடைய ஜாஸ், அதோடைய எலும்பு, அதோடைய தலையே ஒரு நல்ல வளர்ந்த சிங்கத்தினுடைய தலை நம்முடைய தலையை விட நம்முடைய தலையை அதோடைய வாய்க்குள்ள போயிடும். அவ்வளவு பெருசா இருக்கும். அப்ப அந்த சிம்சோனுக்கு எங்க இருந்து பலன் வந்தது? அந்த சிங்கத்தின் வாயை கிழித்து போடுவதற்கான பலன் எங்க இருந்து வந்தது? அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய பலன். அந்த பலன் வரும்போது எல்லா நோய்களும், எல்லா பிணிகளும், எல்லா சாபங்களும், எல்லா கட்டுகளும் இயேசு நாமத்துல உடையும். இதுதான் அபிஷேகத்தினுடைய ஒரு பெரிய ஒரு வல்லமை. ஆரோக்கியம். அடுத்து திறமை. திறமை. தாவீது ராஜாவை போல திறமைசாலி நீங்க வேற யாரையாவது பைபிள்ல சொல்ல முடியுமா? எனக்கு தாவீது ரொம்ப பிடிக்கும். பிடிக்காது. பிடிக்கும், பிடிக்காது. பர்சனலா தேவோடு நான் பேசும்போது தாவீத திட்டுவேன் நான். என்ன ஆண்டவரே, அவர் அவ்வளவு கீழ்ப்படியாம அவ்வளவு பாவம் செய்திருக்கிறாரு, நீங்க அவருக்கு அவ்வளவு இறக்கம் கொடுத்திருக்கீங்க. இந்த பர்சனலா ஆண்டவர் பேசும். ஆக அவருடைய திறமைகள், சங்கீத புஸ்தகத்துல பெரும்பாலான சங்கீதத்தை அவர் தான் எழுதியிருக்கிறார். பாடல் எழுதுவதுல அவ்வளவு திறமைசாலி. அதே போல வாத்திய கருவிகளை வாசிப்பதுல அவரை போல திறமைசாலி பைபிள்ல யாருமே கிடையாது. அதை விட அவருக்கு கிடைத்த ஒரு விசேஷித்த தேவனுடைய கிருபை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பாடி அவர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கும் போது பிசாசுகள்லாம் ஓடும். அப்போ அது ஒரு விசேஷித்த திறமைய தேவன் கொடுத்திருந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு மிக பிரியமான தேவதாசர்களே, இந்த காரியம் எல்லாம் அபிஷேகத்திற்கு பிறகுதான் தாவீதுக்கு கிடைச்சது. இது நீங்க முக்கியமா நோட் பண்ணிக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரம். அபிஷேகத்தை பெற்றவன் அதிகாரமா இருப்பாங்க. அந்த அதிகாரம் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்திலிருந்து வந்தது. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை குறித்து வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆண்டவருடைய கையில கொடுக்கப்படுகிறது. யூதர்களுடைய ஜெப ஆலயத்துல போய் பிரசங்கம் பண்றாரு, எடுத்து வாசிக்கிறாரு. அவர் பேசின பேச்ச பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஸ்டன் ஆயிட்டாங்க. யார் இவரு? இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணது இல்லையே, அதிகாரத்தோட பேசுறாரு, இந்த அதிகாரம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. இதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இயேசு கிறிஸ்து மேல வைத்திருந்த அபிஷேகம். ஆமென். நான் எங்கேயா தவறா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தவறா ஏதாவது சொன்னா தயவா எனக்கு நிறுத்தி நீங்க சொல்ற தவறுன்னு சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிச்சிடுறேன் ஐயா, சொல்லுங்க ஐயா. இந்த இந்த அபிஷேகத்தை பத்தி சொல்லும் பொழுது பாஸ்டர், இப்ப சிம்சோனுக்கு அவருடைய அந்த நசரேன் என்ற அந்த தலைமுடியில தங்கி இருந்துச்சு. அவரோட தலைமுடியை வெட்டும் போது அபிஷேகத்தை இழந்துட்டாரு. தாவீது சவுல பண்ணும் பொழுது தைலத்தை பண்ணப்பட்டிருந்துச்சு. தைலத்தினால அவங்களுக்கு அந்த அபிஷேகம் தைலத்துல தங்கி இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டுக்கு வரைக்கும் அவங்க நாவு அக்னிமயமாக்கப்பட்டுச்சு. அப்புறம் அவங்க இருந்த மேல் வீட்டுல பலத்த காற்று அடிபட்டுச்சு. இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் புறாவை போல இறங்கினார். இப்படி பல ரூபத்துல பாஸ்டர் அக்னி, காற்று, தைலம், நசரேன் அந்த தலைமுடியில தங்கி இருந்தது எல்லாம் பார்க்கும் பொழுது அபிஷேகத்துக்கு இதெல்லாம் ஒரு அடையாளமாகத்தான் பாவிக்கப்பட்டுச்சு. ஆனா செய்தது ஆண்டவருடைய ஆவியானவர். எங்களுக்குள்ள புதிய ஏற்பாட்டுக்கு இந்த அபிஷேகத்தினுடைய அடையாளம் எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாழ்றதுதான். கொரிந்தியர்ல சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறாருன்னு நீங்க அறியீர்களா? ஒருவன் கர்த்தருடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார்னு சொல்றார். ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள அந்த அபிஷேகத்தோட ஆவியானவருடைய அனுக்கிரகத்தோட நம்ம வாழும் பொழுதுதான் நம்ம ஆண்டவரோட வாழ முடியும். எபேசியர்ல நினைக்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியை அவித்து போடாதீங்கன்னு சொல்லியிருக்கு.
ஆமா ஐயா. நீங்க போன ஸ்டார்ட்ல இருந்த ஆர்குமெண்ட்ல எனக்கு விளங்கினது, உள்ள நம்மளுக்குள்ள ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் இருக்கிறார். அவிக்கிறதா வாழ வைக்கிறதான்றதை நாம தான் முடிவெடுக்கும். நாம எடுக்கிற முடிவுதான். அப்ப நம்ம செய்யற காரியத்தினாலதான் அவர் அவிஞ்சு போவார், நமக்கு உண்மை. வெந்து போயிடும். நம்ம செய்யற உண்மை. காரியத்தினாலதான் நீங்க சொல்ற அபிஷேகத்தின் அடையாளங்கள் நமக்குள்ள எழும்பும். அப்ப இந்த அபிஷேகத்தை இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த அபிஷேகம், இந்த ஆவியானவர் இருக்கிறபடியால் இந்த ஆலயமா இருக்கிறார், உங்களுக்குள்ள வாசம் பண்றாருன்னா, எங்களுக்குள்ள வாசம் பண்ணினாதான் நீங்க சொன்ன அத்தனை எங்களால் அபிஷேகத்துக்குள்ள பண்ண முடியும். இதே நேரத்துல உள்ள அது அபிஷேகத்தை வச்சுக்கிட்டே நாங்க டக்குன்னு அந்த மானுஷிக எண்ணங்கள்னால நாங்க டக்குன்னு ஒரு பாவத்தை செய்யும் பொழுது எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நாங்க கெடுத்து போட்டுருவோம். ஆமாய்யா, உண்மை. ஓகே பாஸ், பரவாயில்ல, நல்லா புரிஞ்சுட்டீங்க பாஸ்டர் ஐயா. குமார் பாஸ் ஐயா நான் முடிச்சிடுறேன். ஓகே ஓகே ஐயா நான் முடிச்சிடுறேன், அவ்வளவுதான். இன்னும் 5 minutes. நல்லது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா நீங்க சொன்னது போல அபிஷேகத்தை ஆண்டவர் நிறைய கருவிகளை கொண்டு பயன்படுத்தினார். இப்ப நீங்க எலியாவுடைய சால்வையை கொண்டுதான் எலிசாவுக்கு அபிஷேகம் கிடைச்சது. அந்த சால்வை மூலம் தான் அந்த அந்த அபிஷேகம் டிரான்ஸ்பர் ஆச்சு. ஆனா புதிய ஏற்பாடு நான் பிறகு வரேன். இது நம்முடைய ஆரம்ப வகுப்பு தான். இது புதிய ஏற்பாட்டையும் டச் பண்ணுவேன். அடுத்தடுத்த வகுப்புகள்ல புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அபிஷேகத்தினுடைய காரியங்கள் பேசுவோம். கருவிகளை பயன்படுத்தினார் பழைய ஏற்பாட்டு காலத்துல. புதிய ஏற்பாட்டு காலத்துல கருவிகள் எல்லாம் கிடையாது. அவருடைய ஆவியவே தேவன் கொடுத்துட்டார். அந்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்து நம்மை ஆளுகை செய்து நம்மேல் அவருடைய ஆளுகையை செய்ய அவர் காத்திருக்கிறார். சரிங்க ஐயா, வர்ற பாடங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் ஐயா. நிச்சயமா பார்ப்போம் ஐயா, நிச்சயமா பார்ப்போம் ஐயா. இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குது, நான் முடிச்சிடறேன் ஐயா. அபிஷேகம் என்ன செய்யும்? அபிஷேகம் என்ன செய்யும்? ராஜரீகத்தை கொடுக்கும். இதற்கு முன்பாக நிறைய பாயிண்ட் நான் சொன்னேன். அடுத்த பாயிண்ட் ராஜரீகம். No matter who you are, no matter what you do, I speak all over the world. யாரா இருந்தாலும், ஒரு கம்பெனியுடைய சிஇஓவா இருக்கலாம், என்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், பணக்காரங்களா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பிளாட்ஃபார்ம்ல இருக்கலாம், பெரிய மாடி வீட்டுல இருக்கலாம். அவங்களுக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சுன்னா அவங்க யாரு என்று வேதம் சொல்லுகிறது என்று கேட்டீங்கன்னா, அவர்கள் ராஜாக்கள். ஆமேன். அந்த தேவனுடைய ஆமேன் அந்த தேவனுடைய அபிஷேகம் ஒருவனை ராஜாவாய் மாற்றுகிறது. ஆமென். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவகுமாரன் அவர் பிரதான ஆசாரியர். நம்மை ஆசாரியர்களாகவும் பிரபுக்களாகவும் ராஜாக்களாக மாற்றுவதற்கு தான் அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார், அவருடைய உயிரை கொடுத்தார். அந்த அபிஷேகத்தை நாம் பெறும்போது நாம் ராஜாக்களாய் மாற்றப்படுகிறோம். அந்த ராஜரீகம் தங்கி நிக்கணும் அப்படின்னா, தாவீதை போல இறுதி பரியந்தம் தாழ்த்தி தேவனிடத்துல தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்டு அவரோடு ஒப்புரவா இருக்கணும். சவுளை போல கீழ்ப்படியாமல் போனா ஆண்டவர் விட்டுருவார். அவங்களுடைய முடிவு அகல பாதாளம் தான். அந்த டிஃபரன்சியேஷனை நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கிறேன், நீங்க விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து தேவனுடனான உறவு. ஒரு அபிஷேகம் எப்போது கொடுக்கப்படுகிறதோ அப்போதுதான் தேவனுக்கும் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு, அந்த பிரிட்ஜ் அப்பதான் உண்டாகுது. அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் தேவனோடு நம்மை இணைக்கிற ஒரு பாலமாய் செயல்பட ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் தேவனுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? தேவனை அறியாதவர்களா இருந்தோம், பாவிகளா இருந்தோம், அறியாமல் பாவம் செய்து கொண்டிருந்தோம். அப்போ இந்த அபிஷேகம் வந்த பிறகுதான் தேவனுக்கும் நமக்கும் இடையிலான ஒரு உறவு ஏற்படுகிறது. அதற்கு முக்கியமான காரியமாக இருப்பது அபிஷேகம். அடுத்தபடியாக பரிசுத்தவான், பரிசுத்தப்படுத்துதல். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பரிசுத்தவான் என்று தன்னை சொல்லிக் கொள்ள முடியும்.
தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொண்டவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க பரிசுத்தவான்கள். தேவனுடைய ஆவி இல்லாதவர்கள், அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள் பரிசுத்தவான்கள் லிஸ்ட்ல வர மாட்டாங்க. அவங்க பாவிகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சீக்கிரமாக முடிக்கிறேன். அடுத்து பிரித்தெடுத்தல். தேவன் எதற்காக அபிஷேகம் செய்கிறார் என்று சொன்னால், a chosen vessel of God என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரம். அதற்காக தேவன் அபிஷேகத்தை கொடுக்கிறார். அடுத்தபடியாக இன்னொரு 3 டாபிக்ஸ் மட்டும் இருக்கு, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். தேவனுடைய பணிக்காக பிரித்தெடுத்து அவருடைய பணி என்னது என்று அவர் சொல்லுவார். அது வரைக்கும் காத்திருந்து நம்ம கேட்கணும். போதகரா, அப்போஸ்தலரா, தீர்க்கதரிசியா, என்ன பணி ஆண்டவரே? தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். பேதுருக்கு கொடுத்த பணியை பவுலுக்கு கொடுக்கல. பவுல் செய்த பணியை பேதுருவால செய்ய முடியாது. அப்போ அந்த அபிஷேகம் என்பது தேவனுடைய பணியை செய்வதற்காக தேவன் அபிஷேகம் கொடுக்கிறார். அடுத்த காரியம், அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் வரங்களை கொடுக்கிறார். ஒரு மனுஷன் அபிஷேகம் பெற்றுக்கொண்டார் என்று சொன்னீங்கன்னா, அவர் படித்தவரோ படிக்காதவரோ தேவனுடைய பார்வையில அது ஒண்ணுமே இல்லை. ரெவரண்ட் ஐயா சொன்னது போல, காளியப்பன் ஐயா சொன்னது போல பேதுருவை சொன்னாங்க. பேதுரு எந்த காலேஜ்ல படிச்சாரு? பேதுரு எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எங்கேயுமே படிக்கல. அவர் ஒரு மீனவர். அந்த காலத்துல இன்னும் அவங்க நம்ம இந்த வழக்க சொல்லு ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம இப்ப கூட கலோக்கியல் லாங்குவேஜ்ல பயன்படுத்துவோம். காட்டான்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருந்தார் பேதுரு. அவருக்கு என்ன தோணுதோ செய்வாரு. அவருக்கு என்ன தோணுதோ பேசுவார். அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து என்ன சொல்றாரு? இது உனக்கு பரத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்றார். என்னை பற்றி என்ன நினைக்கிற என்று ஆண்டவர் கேட்கும் போது, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்றார். அப்ப அந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டீங்கன்னா, அது பேதுருவுக்கு தேவன் கொடுத்திருந்த ஒரு விசேஷிட அபிஷேகம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அபிஷேகம் என்ன பண்ணுன்னா, வரங்களை நமக்கு கொடுக்கும். நம்ம 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல வாசிக்கும் போது வரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வரங்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு தான் கிடைக்கும். வேற யாரும் எந்த காலேஜில் போய் படிச்சாலும் தேவனிடத்துல இருந்து அந்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது. கடைசியாக மிக 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 முக்கியமான ஒரு காரியம், ஜெப ஆவி. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவருடைய மிக 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 முக்கியமான குணநலன் என்னவாக இருக்கும் என்று நீங்க கேட்டீங்கன்னா, அவர் ஒரு நல்ல ஜெப வீரரா இருப்பார். நல்ல ஜெபிக்கக்கூடியவரா இருப்பார். அந்த அபிஷேகம் வரும்போது அந்த விசேஷித்த ஜெப ஆவி அவர்களுக்கு கொடுக்கப்படும். இன்னும் நிறைய காரியங்கள் நான் நோட்ஸ் எடுத்தா, இது நான் ஒரு 10 நிமிஷத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது எழுதிக்க சொன்னாரு, நான் எழுதுனது. இன்னும் இந்த அபிஷேகத்துக்குள்ள கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான பாஸ்டர்ஸ், கடைசியா நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எந்த மனுஷனாலும் அபிஷேகத்தை கொடுக்க முடியாது. அபிஷேகம் என்பது தேவனால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். இந்த காரியத்துல நாம் கரெக்டா புரிதலோடு இருக்கணும். விசுவாசிகளுக்கும் அந்த புரிதலை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் என்னை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு போதகர்கள் அனைவருக்கும், விசேஷமாக இந்த வாய்ப்பை கொடுத்த ரெவரண்ட் பாஸ்டர் காளியப்பன் ஐயாவுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நான் நிறைவு செய்கிறேன். பிறகு ஐயாவுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம்.
வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, உம்மை குறித்து நாங்கள் பேசவும் ஒருவருக்கொருவர் நாங்கள் ஆண்டவரே உடைய காரியங்களை அறியவும் தேவன் கொடுத்த உடைய கிருபைக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை உன்னித்து கவனித்து கேட்பார், ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்வார் என்று நாங்கள் மல்கியாவில் வாசிக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவரே, இவ்வளவு நேரம் நாங்கள் பேசின காரியங்களை நீர் எழுதி வைத்திருக்கிறீர். நியாய தீர்ப்பு நாள்ல நிச்சயமாய் இந்த காரியங்களை படித்து காட்டி நீங்க மன குளிர போகிறதற்காக நன்றி அப்பா. அப்பா, அடியனை ஆசீர்வதிங்க. விசேஷமாய் ரெவரண்ட் காளியப்பன் ஐயாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் தேவன் நீங்க சமாதானத்தினாலும் வானத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குழுவுல இந்த வகுப்புல இணைந்திருக்கிற ஒவ்வொரு போதகர்களையும் கர்த்தாவே உங்களுடைய பரிசுத்த கரத்தை கொண்டு வழி நடத்துங்க. ஊழியர்களுடைய ஆண்டவரே சுகத்தை விரும்புகிற தேவன் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அவருடைய எல்லா தேவைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்துல சந்திக்கப்படுவதாக. அடியனை ஒரு விஷயம் தாழ்த்தி உம்மை உயர்த்தி நான் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறேன். ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென். 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 பாஸ்டர் டேனியல், கடைசியா ஒரு கொஸ்டினோட போங்க. ஒரே செகண்ட் ப்ளீஸ். ஒரு கொஸ்டின்